வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும்? அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியானது அவங்க வரக்கூடிய சனி என்று சொன்னால் அர்த்தமாஷ்டம சனி. அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னா வீடு, மனை, வாகனம், தாயார், இப்படி கல்வி, இந்த மாதிரியான இடங்கள் என்று சொல்லலாம். அதுலேயும் உயர்கல்வி என்று குறிப்பாக சொல்லலாம். இந்த இடத்துல சனி வருவதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தால், உங்க ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். அதாவது குருவோட வீட்டில் இருந்து உங்க ராசியான குருவோட வீட்டையே அவர் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு இந்த அர்த்தமாசிரம சனியினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுவும் பெரிதாக பாதிக்கப்படாது. ஏன்னா குருவோட வீட்டை அவர் திரும்பி பார்க்கறதுனால உங்களுக்கு இனிமே வரக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகவே வரும். நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சுப விரய செலவுகளாகவே கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த அர்த்தமாச சனியில சில நேரங்கள்ல வீண் வாக்குவாதங்களையும் குடும்ப விஷயங்கள்ல அமைதியும் கவனமும் செலுத்தவும். அப்படி செலுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனியினால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி இந்த அர்த்தமாசம சனியில நீங்க என்ன பண்ணலாம்னா, வீடு கட்டலாம் அல்லது புதிய இடங்கள் வாங்கலாம், வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா இதெல்லாம் சுபவிரை செலவா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா தனுசு ராசியை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு நல்ல உச்சத்தை தொடக்கூடிய காலேஜ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானும் உங்களுக்கு அந்த பார்வையினால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இந்த வருடம் அந்த மாணவர்களுக்கெல்லாம் அமைப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நினைத்த காலேஜ் நினைத்த இடங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு விஷயங்களிலும் இவங்க குடும்பத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி விட்டு கொடுத்து போனால் இவர்களுக்கு இந்த அஷ்டமா சனியில் பெரிதாக பாதிப்புகள்லாம் இருக்காது. ஆகவே இவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வதனால் பண இழப்பீடை இவர்கள் தவிர்க்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும்.